ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா மாமியார் அமிர்தா அம்மா பாட்ட கேட்குறாங்க, எழிலுக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எழில் தம்பி தான் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கிட்ட வந்து கேட்டுச்சு அப்படின்னு அமிர்தா அம்மா சொல்கிறாங்க. அவனே எங்களுக்கு புள்ள மாதிரி தான், எங்களையும் அவன் அப்படி தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு அமிர்தா அப்பா சொல்கிறாரு. அதனால உங்கள் மருமகளை எழில் தலையில் கட்டி வைக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு பாக்கியா மாமியார் கோவமா கேட்குறாங்க. உங்க மகன் சின்ன வயசுல இறந்து போனது, உங்க மருமக சின்ன குழந்தைய வச்சு கஷ்டப்படுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நாங்க இறக்கப்படலாம், உதவி பண்ணலாம், அதுக்காக நாங்க கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது எழிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆளு சிக்குனா அவன் தலையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டு எப்படி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செலியன் கேக்குறாரு. இதை நாங்க என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்கு நாங்க என்னைக்குமே சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஷயத்திலயும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா உங்க மக வாழ்க்கைக்கு எங்களால உத்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமே எழில இங்க வரவிடாம பாத்துக்கோங்க, அமிர்தாவையும் எழில்கிட்ட பேச சொல்லாதீங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் ரொம்ப கோவமா சொல்றாங்க. அமிர்தா அம்மா சொல்றாங்க, அமிர்தா எந்த தப்பும் பண்ணாதவா, அவளை நீங்க சபிக்காம இருந்தா அதுவே போதும் எங்களுக்கு, இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. செல்லினை கூப்பிட்டு இப்போ பாக்கியா மாமியார் அங்கிருந்து வந்துடுறாங்க. அடுத்ததா வீட்டுல இப்போ செல்வி இருக்கிறாங்க. என்ன நீ இங்க இருக்கிற, பாக்கியா கூட போலையா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியாக்கா ஏதோ பிறந்தநாள் ஆர்டர் எடுத்து பண்றதுக்காக போயிருக்காங்க, உங்களுக்கு துணையா தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நீ கிளம்பிப்போ, அவளுக்கு துணையா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க செல்விய. வர்ஷினி இப்போ அவங்க வராங்க. செலியனும் இப்போ அங்க இருக்கிறாரு. வர்ஷினி சொல்றாங்க, அமிர்தாவும் எழிலும் சண்டை போல, அவங்க பேசுறது கூட இல்ல போல, நேத்து ரொம்ப மோசம், எழில் ரொம்ப சோகமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பேசாம நம்ம அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பாட்டி அப்படின்னு செலியன் சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, டெய்லி ஊர்ல இருந்து 10 போன் வருது எழில மாப்பிள்ள கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஊரு பொண்ணுலாம் வேணாம் பாட்டி, நான் வேணா மேட்ரிமோனியில பாக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு செலியன். வர்ஷினி சொல்றாங்க, ஊரெல்லாம் பொண்ணு பாக்குறீங்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியலையா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எழில ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எழில் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாதம்மா, இனிமே அமிர்தா அவனோட வாழ்க்கையில வரவே மாட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, நீங்க ரொம்ப வசதியானவங்க, ஆனா நாங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா அப்பாலாம் இதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னா என்னோட அப்பா உடனே ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. இப்போ அம்மா அப்பாட்ட சொல்லி வந்து பேச சொல்லுமா அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. இது கேட்ட உடனே வர்ஷினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் உடனே இந்த வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ ராஜசேகர் சாரை பாக்குறதுக்காக வராங்க. உங்களை பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு போனேன் சார், அவங்க தான் நீங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. என்ன பாக்குறீங்க பாக்கியா, இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல கரெக்டா கோபியுமே அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அவர் அங்க வச்சு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. பாக்கியா ராஜசேகர் சார்கிட்ட, நான் உங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறத பத்தி பேசினேன்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. பினான்ஸ்ல போய் நான் பேச சொன்னேனே, பேசுனீங்களா அப்படின்னு ராஜசேகர் சார் கேட்கிறாரு. அவங்களும் நீங்க சொல்ற மாதிரி தான் சார் சொன்னாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உடனே பணத்தை அடைக்க முடியாது, வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கேன்டீன்ல இருந்து மாசம் மாசம் பணம் வரும், அதை வச்சு எப்படியாவது வட்டி கட்டிடலாம்னு நினைச்சேன் சார், ஆனா இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பயமா இருக்கு சார், எப்படி கட்ட போறேன்னே தெரியல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான் பாக்கியா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஜனவரி மாசத்துல இருந்து கல்யாண ஆர்டர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், நீங்க கண்டிப்பா இதுல இருந்து தப்பிச்சு வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஆரம்பிக்கிறப்ப யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பிச்ச 2 வருஷம் சரியான அடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது, பிசினஸ்னா அப்படிதான் பாக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானும் ஆபீஸ் தான் போறேன், வாங்க நம்ம பேசிட்டே போலாம் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவும் ராஜசேகர் சார் பேசிட்டு இருக்கிறத கோபி பாக்குறாரு. கோபி மனசுல நினைக்கிறாரு, பாக்கியா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவா, இன்னைக்கு என்ன புதுசா ஆம்பளை கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிற, இதென்ன புது பழக்கம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.